நீங்க போர் அடிக்குதுன்னு கரண்ட் ஒயரை தொட்டு பார்ப்பீங்களா? கரண்ட் ஒயரை தொடுறதுக்கும் ஆர்சிபி ஐபிஎலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எஸ், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆர்சிபியை வந்து ஐபிஎல்ல இருந்து பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து லேட்டஸ்டா வந்தது. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆர்சிபி வந்து ஐபிஎல் வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலிப்ரேஷனை நான் பார்த்தே ஆகணும்ட்டு உங்க மேனேஜர்கிட்ட அடம் பிடிக்கிறீங்க. அவர் வந்து உங்களுக்கு லீவ் தர மாட்டேங்கிறாரு. இல்ல சார், நான் போயே ஆகணும், ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் பெர்மிஷன் கொடுங்க, நான் போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன் அப்படின்னு நீங்க வந்து ரெக்வஸ்ட் பண்றீங்க. அவரும் சரி போனா போகட்டும்ட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நீங்க வந்து பயங்கர க்ரௌடடா இருக்கு, டிராஃபிக் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோ ரயில் பிடிச்சி நீங்க சின்னசாமி ஸ்டேடியம், பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம்க்கு போறீங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ் நடந்து ஏகப்பட்ட பேர் இறந்து போயிடுறாங்க. அதுல அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதுதான் ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. சி வாஸ் ஐடி கம்பெனி எம்ப்ளாயி. இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இதே மாதிரி வந்து இந்த இறந்தவங்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேக்ட்ராப்ல ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும். நம்மள மாதிரி, உங்களை மாதிரி, என்னைய மாதிரி ஒரு காமன் மேன், ஒரு ஃபேன் போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்கு. பிஃபோர் தட், ஏன் வந்து ஐபிஎல்லை வந்து நம்ம வந்து இவ்வளவு ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுறோம்? ஐபிஎல் வந்து நமக்கு என்ன தருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டீம் இந்தியா அப்படின்னு வந்து இந்தியாவை வந்து ஸ்போர்ட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு நேஷனல் ஸ்பிரிட்டு, ஒரு ஒரு பேட்ரியாட்டிசம், வி சப்போர்ட் ஃபார் அவர் நேஷன் அப்படிங்கிற மாதிரி. பட் இட் இஸ் ஏ கிளப்பு. ஐபிஎல்ன்றது அந்தந்த டீம்ஸ் வந்து ஒன்றும் ஒரு ஒரு கிளப்பு. அந்த கிளப்புகள் சில வெற்றிகளை அடைகிறாங்க. அதை வந்து அதோட ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஆர்சிபிக்கு பதிலா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருன்றதுக்கு பதிலா ராயல் சேலஞ்சர்ஸ் இல்லைன்னா கிங்ஃபிஷர் ராயல் சேலஞ்சர்ஸ், அதே மாதிரி சென்னை சிமெண்ட்ஸ், அதை சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட்ஸ் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தா இந்த அளவுக்கு ஒரு கேட்சியா, இந்த அளவுக்கு ஒரு வைரலா வந்து பயங்கர ஒரு ஃபேன் பேஸ் இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல ஒரு ஊரோட ஒரு ஐடென்டிட்டியை சேர்க்குறாங்க. நீங்க வந்து இந்த ஊர்க்காரங்க அப்படிங்கிறத, அந்த ஒரு ஒரு சன் ஆஃப் த சாயில்னு சொல்லுவோம்ல, ஒரு நேட்டிவிட்டியை வந்து சேர்க்கும்போது ஆடியன்ஸ் வந்து அந்த ஐடென்டிட்டியை அந்த டீம் கூட அட்டாச் பண்ணிக்கிட்டு அந்த டீமுக்கு அந்த ஊருக்கு லாயலா இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜி. நீங்க நல்லா பாருங்க, அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊரை சேர்ந்தவங்களா, இல்ல வந்து கேப்டன் அந்த ஊரை சேர்ந்தவங்களா, இல்ல அதர் பிளேயர்ஸ் மல்டிநேஷனலா அப்ராட்ல இருந்தெல்லாம் பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ அப்போ இதில் அந்த ஊருன்ற நேட்டிவிட்டி எங்கே வருது? இது நான் ஐபிஎலுக்கு மட்டும் சொல்லலை. ஈவன் தோ மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா வருதுன்னா சித்திரை திருவிழாவை வாழ்த்தி மதுரையோட புகழை பாராட்டி நிறைய வீடியோஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து அந்த ஊரோட பெருமையை பேசுகிற மாதிரி, இது நாட் ஓன்லி மதுரை, அந்தந்த ஊரோட பெருமையை பேசுகிற மாதிரி சில வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. டியூரிங் தட் ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரி விஷயங்கள்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும், ஒரு ஊர் மக்களுக்கு ஒரு வைப்பு கொடுக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி இது வந்து அந்த எப்போ வந்து நம்ம தான் அந்த டீமுன்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அப்பவே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து லாயலா இருக்கிறதுன்ற விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து பைத்தியக்காரத்தனமா நான் கண்மூடித்தனமா என்னோட டீமை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரைக்கும் போய் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விபத்துகள் நடக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, இந்த ஐபிஎல்னால வெறும் கெட்டது மட்டும்தானா, நன்மைகள் எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன என்ன நன்மை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ பியூர் என்டர்டைன்மெண்ட் அவென்யூ. இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கான ஒரு வழி. யாருக்கு லாபம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸுக்கு லாபம் இருக்கு. பிராண்ட்ஸ் வந்து அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்றாங்க, நிறைய அவங்களோட பிராண்ட் ப்ரொமோஷன் பண்றாங்க. அதன் மூலமா என்னன்னா நிறைய ஏர்ன் பண்றாங்க. அந்த பிராண்ட்ஸ் என்ன பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுலயுமே பெரிய கொஸ்டின் மார்க். அந்த பிராண்ட் என்டோஸ் பண்ற விஷயங்கள்லாம் ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பெட்டிங் ஆப்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு ஜங்க் ஃபுட்ஸை சேல் பண்ணக்கூடிய கம்பெனிஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் லாபம் பார்க்குறாங்க. சரி, மக்களுக்கு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான் இதுல வந்து இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். சரி, என்டர்டைன்மெண்ட் நான் ஆரம்பத்துல கேட்டிருந்தேன். நீங்க போர் அடிக்குதுன்னு ஒரு கரண்ட் வரக்கூடிய வயரை தொட்டு பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். யாருமே பண்ண மாட்டோம். நான் போர் அடிக்குதுன்னு போய் கரண்ட் வயரை தொட்டு பார்ப்போமா? பட் சைக்காலஜில ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. ஒரு 6 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ் ஒருத்தரை ஒரு ரூம்ல, செட் ஆஃப் பீப்புள், பட் ஒன் பை ஒன்னா ஒரு ரூம்ல எந்தவித என்டர்டைன்மெண்ட்டும் இல்லாம, மொபைலோ அது இது எதுவுமே இல்லாம ஜஸ்ட் சிட் அண்ட் திங்க் அப்படின்றத சொல்லிட்டு வேணும்னா
இதுல மைல்டா ஒரு வோல்டேஜ் வரும் இந்த வயர்ல. அதை வேணா நீங்க லைட்டா தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னக்கூட்டி இன்டிமேட் பண்ணி அவங்கள அந்த ரூம்ல உட்கார வச்சிருந்திருக்காங்க. இந்த உட்கார்ந்திருந்த சப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அவங்களுக்கு அந்த போர்டம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சும்மா தான் தொட்டு பார்ப்போமே அப்படின்னு ஷாக் அடிக்கும்னு தெரிஞ்சும் அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ஸ தொட்டு பார்த்திருக்காங்க. நாட் ஒன்ஸ், மல்டிபிள் டைம்ஸ், மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் தொட்டு பார்த்திருக்காங்க. சப்ஜெக்ட்ன்னு சொல்றது அதுல இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ. அப்ப நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. எல்லாரும் என்ன பண்றோம்? போர் அடிக்குது. என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, வாட் ஆர் த என்டர்டெயின்மென்ட் ஆஃப் நியூஸ் பார்க்கும்போது, ஓகே ஐபிஎல். ஒரு 2 மாசத்துக்கு உரிய ஒரு என்டர்டெயின்மென்ட்டா ஐபிஎல் இருக்கு. நத்திங் மோர் தென் தட். இத நீங்க வெறும் என்டர்டெயின்மென்ட்டா ட்ரீட் பண்ணிட்டு, அப்படியே அந்த அளவுக்கு போனீங்கன்னா, ஓகே. இல்ல நல்லா நீங்க டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட 2 மாசத்தோட புரொடக்டிவிட்டி நீங்க உங்களோட ஃப்ரீ டைம்ன்றது விஷயமே ஆல்ரெடி சோசியல் மீடியா அது இதுன்னு நெறைய விஷயங்கள்ல போகுது. இதுல ஐபிஎல் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணி, நான் சொன்ன மாரி இந்த மாரி ஐடென்டிட்டி பேக்ட்ன்னு சொல்லுவோம். அந்த டீம நம்ம தான் ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும்போது தான், இந்த மாரி பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுது. லைட்டா சிந்திங்க. இது எல்லாமே எது சம்மந்தப்பட்ட விஷயம்? வர்த்தகம், பிசினஸ் பீப்பிளுக்கு இருக்கு. நமக்கு இதுல என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. நன்றி.